வீட்ல சாப்பிட்டுட்டு இருந்த அப்பா அம்மாவுக்கு திடீர்னு உள்ள என்ட்ரி கொடுத்து எப்படி ஒரு சர்ப்ரைஸ கொடுத்திருக்காங்க பாருங்க. செல்வமகள் அழுகை போல் ஒரு சில்லென்ற சங்கீதம் கேட்டதில்லை. பொன்மகளின் புன்னகை போல் யுக பூக்களுக்கு புன்னகைக்க தெரியவில்லை. என் பிள்ளை எட்டு வைத்த நடையை போல எந்த இலக்கண கவிதையும் நடந்ததில்லை. முத்துக்கள் தெரிக்கின்ற மழலை போல ஒரு 300 மொழிகளில் வார்த்தை இல்லை. தந்தைக்கும் தாயமுதம் சுரந்ததம்மா என் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலே. வா வா என் தேவதையே, பொன்வாய் பேசும் தாரகையே, பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூ. அதுலயும் உங்க அம்மாவோட ரியாக்ஷன் அல்டிமேட். என் பொண்ணு வந்துட்டான்னு சந்தோஷத்துல திகைச்சு போயிட்டாங்க. கடல் தாண்டி தன்னோட அம்மா அப்பாவோட முகத்தை பார்க்கணும், அவங்க சிரிப்பை பார்க்கணும்னு இந்த பொண்ணு சர்ப்ரைஸா வந்திருக்காங்க. முன்னம் ஒரு சொந்தம் வந்து மழையானதே, மழை நின்று போனால் என்ன மரம் தூறுதே வயதால். வெளிநாட்டுல படிக்கும் போது பாத்தீங்கன்னா தன்னுடைய பேரண்ட்ஸ் ஃபேமிலிய ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க. என்னதான் சரி ஓகே நம்ம படிக்க தான் வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மிஸ்ஸிங் ஃபீலிங் இருக்கதாங்க செய்யும். இங்கேயும் அப்படிதான். இவங்க வெளிநாட்டுல 2 வருஷமா படிச்சுட்டு இருக்காங்க. தன்னோட அப்பா அம்மாவை பாக்குறதுக்கு பெருசா சான்ஸே கிடைக்கல. ஆனா இந்த தடவை கண்டிப்பா போய் பார்க்கணும், அதுவும் சர்ப்ரைஸா பார்க்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. யார்கிட்டையும் சொல்லாம இந்தியா வந்துட்டாங்க. அண்ட் வீட்டுக்குள்ள அப்படியே ஒரு என்ட்ரி கொடுத்ததும் வீட்டுல இருக்கிற எல்லாரும் திகைச்சு போயிட்டாங்க. யார் வந்திருக்கா பாரு அப்படின்னு செம்மையா சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. அதுவும் அவங்களோட அம்மா பொண்ணை பார்த்ததும் கட்டி பிடிச்சு கண்ணீர் விட்டு தன்னோட அன்பை வெளிப்படுத்துறாங்க. ஐயோ அப்பா இல்லையே, எங்க நீங்க போயிட்டீங்க அப்படின்னு. அவங்களோட அப்பா பக்கத்து ரூம்ல இருக்காரு, அவரையும் கூட்டிட்டு வராங்க. அப்பா அம்மா அவங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாரும் செம்ம ஹாப்பிங்க. ஒரு எமோஷ்னலான ரீயூனியன் தாங்க இது. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்து என்ன? இதே மாதிரி நீங்களும் அம்மா அப்பாவெல்லாம் விட்டு வெளியூருக்குலாம் தங்கி வேலைலாம் பார்த்துருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை இட்ஸ் ஸ்ரவந்தி அப்படின்றவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் பல செய்திகளுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.